ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் கேஆர்பி அணை நிரம்பி உபரி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வீணாக வெளியேறுவதால் 28 ஏரிகளையும் நிரப்ப மாவட்ட ஆட்சியருக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையின் இடதுபுற கால்வாய் மூலம் பாலேகுழி ஏரி முதல் கடைமடை ஏரியான கூச்சானூர் ஏரி வரை உள்ள 28 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டம் கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டது. இதன் மூலம் 50,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும். ஆனால் இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை 28 ஏரிகளுக்கு ஒரு முறை கூட முழுமையாக தண்ணீர் நிரப்பவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக கால்வாய் தூர்வாரப்படாததால் பாலேகுழியை அடுத்துள்ள 12 ஏரிகளுக்கு மட்டுமே தண்ணீர் சென்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் கடைமடை ஏரி விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும், எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரடியாக கவனத்தில் கொண்டு வீணாகும் உபரி நீரை இடதுபுற கால்வாய் மூலம் உடனடியாக 28 ஏரிகளுக்கு நிரப்பி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ள காட்சிகளை தற்போது பார்க்கலாம். உபரிநீர் கால்வாய் எங்கள் ஏரிக்கு பார்த்தீங்கன்னா உபரிநீர் கால்வாய் அமைச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துலேருந்து ஒரு டைம் தான் வந்து ரப்பி இருக்குது. தண்ணி வந்து இங்கே கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கரா விவசாய நிலம் இருக்குது, இதை சார்ந்து தான் இருக்குது. அந்த உபரிநீர் கால்வாய் ரொம்ப போராடி இங்கே வீரமல்ல ஒருத்தர் வந்து ரொம்ப போராடி இதை வந்து பெற்றுக் கொடுத்தாரு எங்களுக்காக. இங்கே இருக்கிற அந்த வறட்சி பூமிக்காக பெற்றுக் கொடுத்தாரு. ஆனால் வந்து ஒரு டைம் தான் வந்து ரப்பி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்டிங்லேருந்து பாலேகுழி அந்த ஸ்டார்டிங் ஏரியிலேருந்து வரும்போது ஒரு 5 ஏரிக்கு வருது. ஆனால் பார்த்தீங்கன்னா வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நிறுத்திடுறாங்க, திருப்பியும் வரும்போது திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து விடுறாங்க. அதனால வந்து நாங்கள் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுறோம். திருப்பி அதை கண்டினியூட்டி பண்ணுறதில்ல யாருமே. அந்த விட்ட ஏரியிலிருந்து திருப்பி விட்டு இந்த ஏரியெல்லாம் ரப்பினாங்கன்னா நாங்களாம் கொஞ்சம் ரொம்ப வறட்சியான பகுதியில் இருக்கிறோம். நாங்களாம் கொஞ்சம் பயன்பெறுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஒரு டைம் மந்திரி வேறு கொடுத்தோம். 2019 ஏடிஎம்கே பீரியட்ல வந்து எங்களுக்கு வந்து தனி காவல் அமைச்சு கொடுங்க. அதாவது வீரமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வீரமலையிலேருந்து தெற்கு நோக்கி வர்ற காவாயில் வந்து எங்களுக்கு தனிப்பட்ட காவாய் அமைச்சு கொடுங்க. எங்களுக்கு ஏர்லேருந்து மதுகுலேருந்து வேண்டாம், அந்த உபரிநீர் காவாயிலும் எங்களுக்கு தனியாக அமைச்சு கொடுங்க சொல்லி பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம அன்னைக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு உபரி நீர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே காவாய் வெட்டிட்டு அதுல இருந்து தண்ணி திறந்து விடுறதா சொல்லிட்டு எனக்கு ஆணை பிறப்பிச்சு அதன் வழியாக தண்ணி வந்து விட்டுருந்தாங்க. ஒரே ஒரு முறை மட்டும் தான் வந்து ஏரி நிரப்புனாங்க. அது பின்னால வந்து அந்த நிலத்துல பின்னால விவசாயம் பண்றது எல்லாருமே வசதியா இருந்துச்சு. ஒரு முறை மட்டும் தான் நிரப்புனாங்க. அது பின்னாடி தண்ணியே வரல ஏரிக்கு. நாங்க பல முறை நிறைய போர் போட்டு பார்த்துட்டோம். நிறைய விவசாயம் செய்ய முடியாம நில தரிசு நிலமே விட்டாச்சுங்க. ஏரி பார்த்தீங்கன்னா கடைசி ஏரி சந்தூர் ஏரி இந்த பக்கத்துல வந்து வீரமலை போயர் நகர் வரைக்கும் போகுதுங்க, கரடியூர் ஏரி வரைக்கும். தண்ணி முதல்ல திறந்து விட்டாங்கனாக்க நம்மளுக்கு பாலியகுழியில இருந்து ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 10 ஏரி வரைக்கும் தான் தண்ணி நிரப்புறாங்க. அதுக்குள்ளார தண்ணியை நிப்பாட்டிடுறாங்க. இந்த வாய்க்கால் கட்டினாங்க. வாய்க்கால் வெட்டி 28 ஏரிக்கு வாழைக்குழி டேம்ல இடது கவையிலிருந்து 28 ஏரிக்கு தண்ணி விடுறதாக வாய்க்கால் வெட்டி இது பண்ணாங்க. ஒரு 2-3 வருஷம் ஒழுங்காக விட்டாங்க. இப்போ 3 வருஷமா தண்ணி இல்லாத நிலத்தடி நீருக்கு தான் நாங்கள் தண்ணி கேட்குறோங்க. 28 ஏரியில் போன வருஷம் ஒரு 3 ஏரியை மட்டும் நிரப்பிச்சுட்டு வீரமலை போனதை கட் பண்ணிட்டாங்க. வேஸ்டா போகிற தண்ணி ஆற்றுல இருந்தாங்க. உபரி தண்ணி தான் எங்களுக்கு விடுற மாதிரி நாங்கள் கேட்டுருக்குங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியர் வந்தாலும் வந்து பார்க்குறாங்க, போயிடுறாங்க. யாரும் ஒரு ஆட்சியரோ வட்டாட்சியரோ யாரும் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. அதே போல் இப்போ இருக்கிற மாவட்ட ஆட்சியர் வந்து நேரில் ஆய்வு பண்ணி எங்களுக்கு இந்த உபரி தண்ணி இப்போ டேமு நிறைஞ்சிருக்கு, இந்த உபரி தண்ணி விட்டாக்க எங்களுக்கு விவசாயிகளுக்கு நிலத்தடி நீர் உயர்ந்ததுன்னா எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும், வாழ்வாதாரத்தை வச்சு எங்க பொழைக்கலாம். பாலகுழி டு சந்தூர் கால்வாய் 28 ஏரி கால்வாய் பார்த்தீங்களா, 2012ஆம் ஆண்டு கால்வாய் வெட்டப்பட்டு 13ஆம் ஆண்டுலேருந்து அந்த நீர்ப்பாசனம் வந்து போயிட்டு இருக்கு. கடந்த ஆண்டு பார்க்கும்போது கால்வாயில் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கால்வாய் சுத்தம் பண்ணி தண்ணி விட்டார். அது வந்து ஒரு 10-15 ஏரி மட்டும்தான் தண்ணி விட முடியுது. கடமடை வரைக்கும் ஏரிகளுக்கு போக முடியுதில்லை. ஏன்னா இந்த பெரும்பாலும் இங்கே வந்து 28 ஏரி 13 கிலோமீட்டர் பார்க்கும்போது ஏரிகளை நம்பிதான், நிலத்தடி நீரை நம்பிதான் வாழ்வாதாரமே கொண்டு இருக்கு. தற்போது 2026 இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்பயே வந்து டேம் வந்து நிறைஞ்சிருச்சு. ஆற்றுல வந்து உபரி தண்ணீர் விட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம கால்வாய் உபரி தண்ணீர், இந்த கால்வாயில் வந்து பார்க்கும்போது 22 கியூசஸ் தண்ணி தான் வருது. உபரி நீர் வந்து விடும்போது பார்த்தா குறுகிய காலத்தில் விடுறதுனால எல்லா ஏரிக்குமே நிரப்ப